திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறி வரும் மாறுபட்ட கருத்துகள் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா? ஜோதிமணி முதல் மாணிக்கம் தாக்கூர் வரை சொன்ன கருத்துகள் என்ன என்பதை அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. திமுக காங்கிரஸ் கூட்டணி 2017க்கு பிறகாக அந்த 16 தேர்தலே அவங்க ஒன்றாக இருந்தாங்க. அப்போ இருந்து ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கப்பட்டு இப்போது வரை அந்த கூட்டணி தொடர்ந்து வருகிறது. ஆனால் சமீபத்திய நாட்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படி இருக்கிறது அப்படின்ற கேள்விகளை காங்கிரஸுக்குள் இருப்பவர்களே எழுப்பி வருகிறார்கள். எங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னாலும் அடுத்தடுத்து காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றன. என்னென்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணியை குழப்புகிறதா காங்கிரஸ், பார்க்கலாம். திரு மாணிக்கம் தாக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, சமீபத்தில் வந்த ஒரு கருத்து கணிப்பில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் பெறுன்றதை ஷேர் செஞ்சு அதிகார பகிர்வை விவாதிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்து விவாத பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ திமுகவிடம் அதிகார பகிர்வை காங்கிரஸ் எதிர்நோக்கி இருக்கிறது அப்படின்ற செய்தியை இது குறிப்பிடுகிறது. அடுத்தது திரு பிரவீன் சக்கரவர்த்தி, இவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், காங்கிரஸ் கட்சியினுடைய டேட்டா சார்ந்த பிரிவை மேலாண்மை செய்யக்கூடியவர். விஜயை இவர் சந்தித்தார், விஜயோடு ஆலோசனை பண்ணாரு, கூட்டணிக்கு பேசுறாரு அப்படின்ற சர்ச்சைகளாம் எழுந்தப்போ இல்ல அவர் தனிப்பட்ட முறையில் சந்திச்சார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி விளக்கம் கொடுத்தது. அதன் பிறகு தமிழக அரசு பீகார் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எழுப்ப காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக குரல்களை பதிவு செய்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவர் திமுக மற்றும் அரசை குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. திரு கிரீஷ் சோடங்கர் தமிழக காங்கிரசுடைய தேர்தல் பொறுப்பாளராக வந்திருக்கிறார். தமிழக காங்கிரசுடைய பொறுப்பாளர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத எந்த கட்சி வேண்டான்னு சொல்லும் அப்படின்னு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு. அது சர்ச்சையானது. அடுத்து நீங்க என்ன தாவேக்காவோட பேசிட்டு இருக்கீங்களாமே அப்படின்ற கேள்விக்கு இல்லைங்க, நாங்கள் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அவர் சொன்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சில நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் தமிழக காங்கிரஸ் அழிவு பாதையில் செல்கிறது அப்படின்னாங்க. இவருடைய குற்றச்சாட்டு தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசலை எடுத்து காட்டுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஆனால் இவர் சொன்னது தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக, அவர் சொல்வது ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக அல்ல அப்படின்ற விஷயத்தை அவர் சார்ந்தவர்கள் தெளிவுபடுத்தினாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இதுக்கெல்லாம் திரு செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரசுடைய தலைவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி அப்படின்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கு பிறகாக அவர் வெளிப்படையாக பேசினார். இவங்க எல்லாருமே ட்விட்டரில் இந்த செய்திகளை பதிவிட்டு காங்கிரஸ் கட்சி சார்ந்து கூட்டணி சார்ந்த விஷயங்களை ட்விட்டரில் விவாதித்து வர்றாங்க. வெளிப்படையாக அதை பற்றி பேசவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையும் நடத்திவிட்டு சென்றிருக்கிறது. நாங்கள் அபிஷியலாக குழு அமைத்த பிறகு பேசுவோம் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் மாறுபட்ட குரலில் ஒலிக்கிறார்கள் அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்தவரையில் கூட்டணி பேரத்திற்காக இந்த மாதிரி தலைவர்கள் பேசுறாங்க அப்படின்னு ஒரு சாராரும், இன்னொரு சாரார் விஜயோடு செல்லலாம் அப்படின்னு சில தனிப்பட்ட நபர்கள், காங்கிரஸ் நபர்கள் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அதை தமிழக காங்கிரஸ் இல்ல, திமுக கூட்டணி தான் சேஃபானது, திமுக கூட்டணி தான் நம்பகத்தன்மையானதுன்னு திமுக கூட்டணியோடு பயணிக்க தான் செல்வ பெருந்தகை விரும்புகிறாரு. அதே போல காங்கிரஸ் மேலிடமும் விரும்புகிறது. சில நபர்கள் தனிநபர்களாக அந்த முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. உதாரணமாக கேரளா போன்ற தேர்தல்களில் தாவேகாவோட கூட்டணி வச்சா அங்கே நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு வேணுகோபாலை இதுக்குள்ள கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள், இந்த விஷயங்களா அப்படி இருந்தாலும் 2011 தேர்தலில் இதை விட காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு உள்ள வருவதற்கு முன்பே கலேபரங்களாக ஏற்பட்டு 63 இடங்களை பெற்றார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால தேர்தல் நேரத்தில் மீண்டும் இருவரும் தேவையான இடங்களை வந்து காங்கிரஸ் பெறும், திமுக அதை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சமாதான நடவடிக்கைக்கு வரும். அதற்கு முன்பாக பார்கெனிங்கான விஷயம் தான் இந்த பேச்சுக்கள் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.